மாமதுரை அன்ன கொடி மாமதினி அன்னேரடி ஏ பட்டாசு ஏ பாராசு பறந்துட்டீங்களா? நீங்க தான் போன் பண்ணீங்களா? நான் தான் போன் பண்ணேன். உங்க சிலிண்டர் ஓசை கொண்டு இந்த கப்ளிங் அடுப்புல மூட்டு. கேஸ் கசியுதா? என்னது கேஸ் கசியுதா? சார் இப்ப 2 நாளா கசனிக்கிட்டே இருக்குது. அப்படி நீங்க எப்ப வருவீங்க ரொம்ப எதிர்பார்ப்பா நான் காத்திருக்கேன். இப்ப பதிஞ்சிருக்கீங்களா பதியலையா? என்ன பதியலையே? யார் உங்க வீட்டுக்காரரா? ஏய் மிஸ்டர் நட்டுவாக்காளி முண்டை சிலிண்டர் கேட்டது அந்த மேடம் இந்த இருக்கு வேற தட்டாங்குச்சி. நான் தான் சார். அப்புறம் நீங்க ஓஸ் வருவீங்களா? ஏய் ஓசு லேது உன் மூக்க இழுச்சுக்கிட்டு அறைய போறேன். ஏனே ஒரு சிலிண்டர் கொண்டு வந்தேன் பாரு. சார் நீங்க எப்போ உங்க ஓசை அடுப்புல சொருகுவீங்க? சிலிண்டரை தூக்கி கூட்டு வந்தான்டா. அதான் வந்துட்டல்ல அப்புறம் போடா கோவப்படாதீங்க. சட்டை நல்லா இருக்கான்னு பார்த்தேன் மிஸ்டர் கம்பளி பூச்சி முண்டை. மாமா நீங்க ரொம்ப கோவப்படாதீங்க மாமா. மாமாண்ட என்ன மாமா வசனம் மறந்து போச்சுன்னா நோ நோ மாமாண்டெல்லாம் சொல்லக்கூடாது. அப்புறம் என்ன சொல்லணும்? பொம்பளை வம்பா இருந்தா துப்புரா பிடிக்காது. கூப்பிடணும் நீ மாட்டேன்னு சொல்லணும். இங்க பாரு வம்பா ஏறிதான் பிடிச்சு சும்மா நீ ஏறி அப்படியே ஏறி போடு போயா. ஏய் ஏய் அன்னாருடைய இறுதிச் சடங்கு நாளை மாலை 6 மணி வரை நடைபெறும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். மருதங்குடி சூத்துவத்தி திடீரென்று காலமாவர் என்று ஒரு பொட்டமாடு கோமியத்தை மோந்து பார்த்ததால் இந்த அவல நிலை ஏற்பட்டது என்று நமது செய்தி வட்டாரங்கள் தெரிவிக்கிறார்கள். அவள் அம்புட்டுக்கான இருக்கா எத்தத்தண்டி எருவு மாட்டு கண்டாளி மையம் அடிக்க முடியாமல் இருக்கிறான். இதெல்லாம் விதி. பரவாயில்ல, அவன் அடிக்காமல் இருக்கிறதுக்கு அவன் மடுவை நோங்குறான். லாஸ்ட் பார் 2 மினிட். இப்பொழுது மருதமணி வெதரிடம் பூச்சப்படிப்படுகிறது. ஃபஸ்ட்டு கீர் போட்டாங்க அந்த அம்மா, விழுகலை மேலே ஏறி போடுறாங்க. பரவாயில்ல. இப்போ வந்து சாக்கப்சரையை நோண்டுறாங்க. அவன் சுகம் ஏற்றுக்கொள்ளுகிறான், இவன் காலை ஏற்றுக்கொள்ளுகிறான். 2 பேரும் காளி முண்டைகள் நாடகமாக பெட்டுப்படமா போடா. காசு வந்திருக்கு, வெள்ளரிக்கு வியாபாரி அண்ணன் வந்திருக்குடாய். அது பிடிச்சி 2 ஈத்து என்றுச்சுடா. எங்க குராயிரு அண்ணே வெள்ளரிக்கு வியாபாரி சோனைய என்னென்ன காசு கம்மியாகுது. அன்பாலயத்துக்காக 500 ரூபாய், எனக்கு 200 அன்பளி வழங்கியிருக்கார்கள். கரும்புடுக்கா. மதுரை மாவட்டம் கள்ளிக்குடி அங்காளேஸ்வரி சின்ன கருப்பு சாமி கோயில் மாடு சார்பாக குண்டன் பயலகடா கொடூரமா அன்பாலயத்துக்கு 400 ரூபாடா. கொடூரமா 400 ரூபாயா? 100 ரூபாய்னா தரகப்பட்ட. இருட்டாயு போச்சு விளக்கேத்தல. இருட்டத்தையும் ஆகி போச்சுல அப்புறம் பொலம் தள்ளிடுவேன். 1 நேரம் மாதிரி 1 நேரம் இருக்க மாட்டேன். நரிக்குடியை தாண்ட மாட்டேன். முண்டை வந்தது இங்கிட்டு முண்டை கப்பலூர். நரிக்குடி அதுக்கு நோத்தா ஈரல ஒரே ரோட்டு தெரியாம போடா. அந்த மணிக்கு கொண்டையில அடிச்சு போடுவேன். நாங்க 2 பேர் இருக்கு அங்க. கொண்டையில அடிக்காத, என் முட்டு புதுட்டா. 2 ஒரு பல்ல பொத்தி பொத்தி இந்த கை ரேக வர அழிஞ்சு போச்சானா. பொம்பளை அத்தனை அடி அடிக்கிறா, நீ இருக்கின்ற தெம்புல தான்டா பேசு. ஏய் நீ ஆம்பளை அங்க வந்து ஏற பாக்குற. ஏய் தங்கம் அடிக்கடி டச் பண்ணாத, உன்னை சென்னை ஆக்கி போடுவேன். இருட்டாயி போச்சு விளக்கேத்தல. விளக்கேத்த திரி இல்லையாடா, இல்ல என்ன இல்லையாடா? கரண்ட் புல்லு கட்டிட்டியா அட்டைய கொண்டா. கரண்ட் புல்லு கட்டிட்டியா அட்டைய கொண்டா. அட போச்சு மரம் திரியா போகுதுண்டா. நம்மளுக்கு டான்சர்லாம் வேணாம். உங்களுக்கு மடு இல்லையே ப்ரோ. ஏய் நான் இங்க இருக்கேயா. அங்கே வாயா. இந்தா யாரே.
2 பேரும் எத்தனை மேடையில் சொல்லியிருக்கேன் ஓரி என்ன சேர்க்கையில் ஈடுபடக்கூடாது. நான் எதுலயும் ஏறுவேன். கருப்பு. ஹலோ போஸ்ட் மரம் வெள்ளையாருக்கு ஆச்சுமர் அப்புறம் ஏழை போப்பா நாடம் போதும் போ. இவனை கொண்டு விடுறேன் நான். ஐயா காவல்துறை வந்துருக்கீங்களா? என் மேல கேஸ் வருதுங்கய்யா. ஏழை ஏழை போடா. ஏழை ஏழை போஸ்ட் மரம் வெள்ளையா நம்ம எந்த கட்டணை கருப்பாரு போஸ்ட் மரம் வெள்ளையாருக்கு அதெல்லாம் வயறு இருக்கு. வயரை இழுத்தா தாண்டா லைட் எரியுது. ஏன் என்னங்கிற தங்க நான் முக்கிட்டு பாரு முச்சந்தில் வச்சு அடிச்சுக்கிட்டு இருக்கேன். அடி என்னங்கிற தங்கா இது இழந்தா காட்டு சிங்கா. என்னங்கிற தங்க இது இழந்த காட்டு சிங்கா. ஒரே ஒரு குட்டியை ரொட்டி கொடுக்கா. தம்பி தம்பி உனக்கு வந்து இன்னும் மரியாதையே இல்லை. போயிரு. நான் அந்த நாடத்தை நான் முடிச்சுக்கிறேன். நீ போ. வாட்டு மிஸ்டர் எத்துக்கொள்ள முண்டை. போடா போடா. என்ன தலை வர்ற காரியம் விடாது. தலையை கொண்டு போய் எதுக்குள்ள என்ன பேசுற இனு? ஆ? என்ன பேசுற பையனு? தமிழ் தான் பேசுறேன். ஆ? இன்னும் போகுமாடா? ஏய்! மண்டையில் மசுர பாரு உசுர கொடுத்த சாமியா பாரு. மசுர பாரு உசுர கொடுத்த சாமிய பாரு. வாட்டு மிஸ்டர் இழந்த முண்டை. என்ன தத்தை வாட்டு வாட்டுன்றான்னு தெரியல. என்னடா என்ன மண்டையில் மசுர பாரு உசுர கொடுத்த சாமியா பாரு. மண்டையில மசுர பாரு உசுர கொடுத்த சாமிய பாரு. என்ன பண்றீங்க அங்கிள்? எங்க ஆடுங்க பாப்பா. இங்க இல்லைங்க ஆடுங்க. ரெடி மியூசிக். இப்ப நான் பாடிக்கிட்டே ஆடுறேன். பாடுங்க. ஆட்டத்துக்கு சரியா வாசிக்கணும். தரவனா கரெக்டா வாசிப்பான். குத்துராண்டி குத்துராண்டி மருதமணி. ஓடு. கோழியில முட்டை இருக்கான்னு பாக்குறீங்களா? ரொம்ப வலிக்குதா? மெதுவா செய்வா. உன் ஆட்டத்துக்குள்ள நான் வந்தேனா? ஏன் ஆட்டத்துக்குள்ள நீ வராத. குத்துராண்டி குத்துராண்டி குத்துராண்டி. ஆமா. நீ வந்தாதான். அவன் என்ன தெரியுமா செய்யறேன்? காலி தூமியை குடிக்குமானே. எங்க அவன் சந்தோஷ்? சந்தோஷ் சீமக்கல்லையே தேடுறானா? சந்தோஷ் பருத்து வீரன் பருத்து வீரன் எங்கிட்டு இருக்கானா? சந்தோஷ் வா சீமக்கல்லையில வாடா கப்பலிங்க வச்சிருக்கேன். உனக்காக சந்தோஷ் சீமக்கல்லையிலே டக்கு 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 அவன் சீமக்கல்லையில உட்காந்து குத்துராண்டி குத்துராண்டி மருதங்குடியா குத்துராண்டி. குத்துராண்டி குத்துராண்டி மருதங்குடியா முத்துராண்டி. வாட்டு மிஸ்டர் நீர்மாலை. என்னாச்சு ப்ரோ? ஒட்டி வச்சிருந்தா கீழே விழுந்த மாதிரி தெரிஞ்சு அந்த பிள்ளை எடுத்து. என்னது ப்ரோ? லவாப்பழம். வேகத்தட எருத உள்ள கம்மாக்கார எங்க உள்ள. வேகத்தட எருத உள்ள கம்மாக்கார எங்க உள்ள. நாதம் என் இப்ப பாலிய வன்கொடுமை வந்தேன் பார்க்கல. என்னமோ சொன்னேன் படபடன்னு வருது. என்னடா சொன்ன? கொஞ்சம் இருப்பா 10 லட்சம் திருவிழாவை ஒரே வார்த்தையில் நிப்பாடி விட்டாங்க. மருதமணி பையில கொடூரமா இப்போன்னு அப்போன்னு சந்தோஷ் திமுகல குத்துராண்டி
காலையில் இந்த புருஷன் தானே உங்களுக்கு பேமெண்ட் தரணும் மிஸ்டர் நட்டுவாக்காளி. அப்போ யாரை சோம்புறீன்னு பார்க்குறீங்க? அப்புறம் ஏதாவது வருஷம் வர்றியாடா? என்ன ப்ராப்ளம் ப்ரோ? வாட் ப்ராப்ளம் மிஸ்டர் மூக்கடப்பு? வாட் என்ன செய்யணும், என்ன செய்யணும் அண்ணா? கட்டளை இடுங்கள். அதை செட்டப் பண்ணி விடு. ஏய், இருக்க 4 எலும்பு காணாம போயிடும். வீரவாண்டிய கட்டபொம்மன் நாடகத்தில் நடித்த உன்னையே வள்ளிரம்மன் நாடகத்துக்கு நடிடா அப்படின்னு தைரியம் கொடுத்து வளர்த்து விட்ட இந்த எம்கேஆர் உனக்கு கண்ணுக்கு தெரியல? தெரியல. 3000 சம்பளம் கொடுக்கும்போது காரியாவட்டி முக்கு ரோட்டில் நின்று அழுதுகிட்டு போனதுனால அரௌண்ட் 5000 கொடுத்த இந்த எம்கேஆர் உனக்கு கண்ணுக்கு தெரியல? நாங்க சொல்றாங்கல்ல, நாடக வேனில் போக மாட்டேன்னு புது காரா வாங்கடான்னு சொல்லி உன்னை ஏசி காரில் கூப்பிட்டு உனக்கு ஒரு பிஏ கால் அமைக்கி விட்ட சொன்ன இந்த எம்கேஆர் உனக்கு கண்ணுக்கு தெரியல? பொம்பளை பிள்ளைய கட்டி போடுறான்னு மேடம் உரையா சொல்லி கொடுத்தேன் இந்த எம்கேஆர் உனக்கு கண்ணுக்கு தெரியல? தெரியல 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 தெரியல. பசி எடுக்கும் சொல்லிட்டு டெய்லி உனக்கு பிரேரேசி வாங்கிட்டு வந்து பொட்டணம் கட்டி வச்ச இந்த எம்கேஆர் உனக்கு கண்ணுக்கு தெரியல? தெரியல தம்பி. உனக்கு என்னதான்டா தெரியுது? தம்பி, நீ என்னென்னமோ தொன்னு வாங்கி கொடுத்த, அது எனக்கு பெருமை இல்லை. 3000 சம்பளம் கொடுக்கும்போது 5000 சம்பளம் கொடுத்த தம்பி, அதுவும் சந்தோஷப்படுற விஷயம் இல்லை. இரசடிக்காம பேசுறா. அப்போ தகரத்தை போடு. நீ அழுவ கூடாதுனே, அழுவ கூடாதுனே அண்ணே. சும்மா பஸ்ல போனவனை ஏசி கார்ல கூப்பிட்டு வந்த தம்பி, அதுவெல்லாம் எனக்கு பெருமை இல்லை தம்பி. பெரிய பெரிய ஹோட்டல்ல சாப்பாடு வாங்கி கொடுத்த, அதெல்லாம் பெருமையா நான் நினைக்க முடியாது தம்பி. ஆனா தினமும் 2 பொம்பளைய செட்டப் பண்ணி விடுறவாரு. சொல்லு வாடாய். என்ன என்ன? அதுதான் தம்பி உன் கால். ஐயோ உன் கால நான் என் காலில் நீ விழுகிற அளவுக்கு நீ என்னன்னே செஞ்ச அண்ணே? நொப்பா முண்டை. அண்ணா நீ பொத்துறா மயிர். அண்ணா இந்த ஆண்டி அப்படி பண்ணி விடா. ஆளு மண்டை பாரு, நல்லா அளப்பாரு மண்டைய பாரு புள்ள, அளப்பாரு மண்டைய பாரு, ஆளப்பாரு மண்டைய பாரு புள்ள. நான் ஆண்டவா உன்னைய நான் என்ன செய்ய போறேன்? ஆண்டவான் நோண்டவான் என்ன செய்ய போற? நீயும் செய்ய மாட்ட, என்னையும் செய்ய விட மாட்ட. கருப்பு அண்ணே, பாக்கு வெத்தல மாத்தணும், சாந்தி திரிய தக்கத்த 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 தக்கத்த. அது என்னண்ணே? ஏய், அது என்னது புதுசா? அதே மியூசிங்கோட வர்றது. எப்படி மறுபடி பாடுவப்போ? பாக்கு வெத்தல மாத்தணும், சாந்தி திரிய தக்கத்த தக்கத்த தக்கத்த. பம்பானி சாக போற பர்பேண்ட். உங்களுக்கு எதுவும் புரியலையா சிட்டுக்குருவி ஒரு மண்டை? மயிரனே புரியல எனக்கு. அந்த மயிரத்தையும் சொல்றாரு. என்ன மயிரன்னு? பேக் மெத்துல மாதிரியும் உனைய ஜகஜீன வச்சுறாரு. அவர் என்ன சொல்றாருன்னா, உனைய டவுன் ப்ளீஸ். யானை அணில் கிச்சு ரொம்ப தான் எதாச்சும் பேசுறேன். ஏய், அப்படி சொல்லுது. பாக்கு வெத்தல மாத்தணும், பார்வதிய சாரி, வீடு மாறி வந்துட்டேன். அப்புறம் என்ன இதுக்காக விட்டு வந்த? வாட்டு மிஸ்டர் எத்து பல்லு முண்டை. எதுக்குடா விட்டு வந்த? சாரி ப்ரோ என்ன வரல ப்ரோ. பாக்கு வெத்தல மாத்தணும், பார்வதிய பார்க்கணும். என்ன ஏன்டா குத்துற? நான் மறிச்சு மாட்ட கவரு கூட தான்டா வந்தேன். வாடிக்குள்ள மாடை காயத்தை அவுத்து விட்டாதுன்னா மாடை பிடிக்க கூடாது. வாடியை விட்டு வெளியே வந்தா தான் நீ பிடிக்கணும். ஏய், நெஞ்சிலே அடிக்கிற, அதுலயே அடிச்சு விடு. இங்க பாரு, என்ன அப்ப உனக்கு சந்தோஷ் கப்பலிங் வேணுமா? வாடா வாடா, பாவம் ரொம்ப ஏங்கி போயிருக்கடா. சந்தோஷம் யாருன்னு மூஞ்ச காமிங்க. எங்க இருக்காரு? அவனுக்கு தூக்க ஆள சொல்றேன் நானு. சந்தோஷம் மாமா மூஞ்சிய காமிங்க.
புல்லு கட்டு தூக்கிக்கிட்டு போறவன் போல ஒரு 2 நாளா என்ன நீ ஏற்றி பார்க்கல காத்துக்கிட்டு நிக்கி 2 தென்னந்தோப்புல என கண்டுக்காம போறியடி அந்த வாக்கில ஓடு தன்னானே நானே நன்னே தன்னானே 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 கொக்கு வச்சேன் கொக்கு பிடிக்க இந்த சொக்கு வந்து தெக்கிக்கிட்டா கட்டி குறைக்க அட மருதமணி தான் இவ்வளவு அமைக்கி வாசிடா என் மருதமணி கிச்சா கிச்சா அப்பா மாடு அல்லையில் வாஞ்சிருச்சுடா சோபா தம்பி ரொம்ப வலிக்கிற மாதிரி கொஞ்சம் தைலம் தடவை ஒரு தரண்டிருச்சு ஒத்துமையாயிருச்சு உள்ள ஒத்துமையாயிருச்சு ஊரு திரண்டுருச்சு ஒற்றுமையும் ஆயிருச்சு உள்ள ஒற்றுமையும் ஆயிருச்சு ஆடி முடியட்டான் ஆமணியில ஒன்னேனா ஆமா இப்போ ஆடியில் சுத்தம் பண்ணியிருக்காரு ஒன்று கட் பண்ண வேணாம் ஒன்றும் சொல்ல மாட்டேன் ஆடியில் சுத்தம் பண்ணியிருக்காரு நான் ஆவணியில் தான் வந்து கல்லை உண்டுவார் புதக்குட்டு ஏழை போடா ஆடியில் சுத்தம் பண்ணிட்டு ஆலப்புழா கல்ல ஆவணியில் வந்து உண்டு வரான் அது ஆலப்புழா கல்ல தேவையே இல்லை சின்ன சித்துக்கள் இருந்தாலே போதும் சின்ன தங்கம் செவத்த தங்கம் செவத்த தங்கம் சின்ன தங்கம் சின்ன தங்கம் செவத்த தங்கம் செவத்த தங்கம் மணி வனுக்கு என்ன உட்காந்து ஆடுற நான் உட்காந்து ஆடுறேன் பாரு தரவனா என்ன உட்காந்து ஆடுறேன் சின்ன தங்கம் செவத்த தங்கம் செவத்த தங்கம் அப்படியா ஏ போடு ஏய் வாய்க்கு சரியா தானே கொண்டு வந்தேன் ஏய் வாய் பாடுறதுக்கு சரியா தானே கொண்டு வந்தேன் இவன் எதனாலும் விட மாட்டேன் சின்ன தங்கம் ஏ செவத்த தங்கம் எறுமிச்சு ஆஃபீஸை சுற்றி போட்டேன்னா செத்தே போவடா வாங்குறதுக்கு கடை இல்ல இப்ப அது வந்து தெம்பா சிலிண்டரை பொருத்தி விட்டு எரிச்சு விட்டு போயிடுவேன் அது வெறும் சிலிண்டரு அது வேறையாடா இருந்தா நான் தூக்கி வர முடியுமா வா 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 அஞ்சு கொடியே வா 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 அஞ்சு கொடியே வா ஏய் இப்படி எல்லாம் வந்தா மூடே இல்லாம போயிருமா ஏய் தவளை குஞ்சு அடே 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 போமா ஏய் நான் தாண்டி உன் புரிஞ்சேன் ஆமா இவன் நான் தான்டா நீ சப்போர்ட்டுக்கு வந்தவன்டா நான் தப்பு இருந்தா வந்தவன் சப்போர்ட் மொட்டை நாக்கும்ட்ட வாடா இந்த இளைஞர் பூரா வீட்டில் போய் செல்ல நோண்டினாலும் நான் ஒன்னே நோண்டுவேன் உன் மேலே நான் என்ன செய்யறேன் என்ன செய்ய போற அந்த பிள்ளையா கொஞ்சம் தேக்கல் ஊத்திட்டு வரட்டா சிலிண்டர் உருட்டி வச்சுட்டு அதுல நின்றுக்கிறியா ஏன் இப்ப சரி வராதுல எட்டம் பத்தாது கொஞ்சம் தம்பி நீங்கள் மூடிக்கிட்டு இருங்க எனக்கு லவ் பண்ண தெரியும் நான் மூடி 30 வருஷம் ஆச்சு தம்பி எது பேசாதடா அண்ணே சொந்த பத்திர லவ் உன் பத்திரத்தை நான் உழைக்கவே மாட்டேன் நீ வாட்டு பத்திரமா வச்சிரு ஹலோ கொஞ்சம் ஊம்பர் ஏத்துப்பா அது ஊம்பர்றா சவுண்டு கம்மியா இருக்கு ஹலோ ஹலோ ஊப்பர் கிருணி ஏத்துப்பா தம்பி மஞ்சப்பல்லாம் அரைஞ்சு விடுவேன் அதை புடிங்கி போடுறியா ரொம்ப இடஞ்சலா இருக்கு மருதமணி பாலு இப்போ அப்பன்னு கொடூரமா
காதல் பண்ண போறேன். காதுல ஒண்ணு மூக்குல கூட பண்ணு எனக்கு தரல. ஏய் கப்பலையும் கொண்டு போய் வித்து போடுவேன். எனக்கு ஓசை இல்லையே. அத்தா இங்கே வா, நான் தான் உன் லவர். தம்பி ஒரு செவரொட்டி கிடைக்குமா? அவன் சிலிண்டர் ஓடுறவன். செவரொட்டி கிடைக்குமா? கீறி விட்டுருவேன். ஐயா இந்த உலகமே இருட்டா கடந்தால் நான் உனக்காக கவட்டுக்குள்ள மெழுகுவத்தியா இருப்பேன். நீ இல்லாத அந்த இதை நான் எது நினைச்சு பார்க்க முடியாது. அவன் கிடைக்கான் சூம்பக்காலை. ரொம்ப நேரமா நிக்கிறாரு. வாத்தியார் எதுக்கு நிற்கிறார்? ஸ்டூடெண்ட் தானே நிற்கணும். இல்ல நம்ம மேல பொன்னாடை போத்துறக்கா? பொன்னாடை போத்துறதுக்கு. அவரு மேட்டூர் சொந்த ஊரு. மேட்டூர் ஐயா ஆசிரியர் பெருந்தகை அண்ணன் மருதமணி அவர்களுக்கு பொன்னாடை போத்தி கௌரவப்படுத்தலாம். எனக்கு பொன்னாடை போடுகிறார். கணேஷ் போயில வேற நீ ரொம்ப இந்த ஓனர் வந்துட்டார். ஆர்.எஸ். சுந்தரம் மைசெட்டு ஓனர் வந்துட்டார். போய் கொலா பூரா யூனிட் இருக்கான்னு பார்த்துட்டு வந்தியலா? எங்கே ஓனார்? எம்கேஆர் அன்பாளையத்துக்கா? ஐயா உங்கள் பேர் என்னங்கய்யா? முருகானந்தம். எந்த ஊர்? சொந்த ஊர்? மதுரை திருப்பாவளை. முருகானந்தம் ஆசிரியர் சார்பாக அன்பாளையத்துக்கு 1001. நன்றிங்கய்யா. பள்ளிக்கூடத்து பயிலெல்லாம் அடிக்காதீயா. உண்மையிலே அவரை நம்ம பெருமைப்படணும் தம்பி. எங்களை வந்து ரொம்ப என்னை தேடி மருதங்குடிக்கு வந்தார் கார் போட்டு. அவரும் அவங்க மனைவியும். அவர் ஒரு ஆசிரியர் எங்கள் மேலே ஒரு அவ்வளவு பிரியமாக இருக்கிறான்னு சொன்னால் நாங்கள் ரொம்ப அவர் காலடிக்கு தொண்டு செய்யணும். அப்பா அப்பா அவங்கவுங்க ஏறாதீங்க. போடுங்க அண்ணே. இதுக்கு விழா கமிட்டி. விழா கமிட்டியா? அஜித் சார் நண்பர்கள் இவர்கள்லாம். ஒரு துண்டு தானா? சந்தோஷ் வாடா அவனு கப்பலிங்க வச்சிருக்க. சீனி எந்த ஊர் அண்ணே? கணேஷ் போட போறீங்களா? சாணிப்பட்டி சீனி. எங்கள் மச்சான் சீனி சார்பாக எனக்கு முன்னாடி போத்து கௌரவப்படுத்துகிறார். வாசி ரேடியோ ஆப்ரேட் சார்பாக பொன்னாடை ஒத்தி மருதமணி அண்ணனுக்கு கௌரவப்படுத்துகிறார். நன்றி நன்றி. எங்களுக்கெல்லாம் பொன்னாடை ஒருத்தி கௌரவப்படுத்திய கிராமத்தர்களுக்கும் விழா கமிட்டியார்களுக்கும் இந்த இளைஞர் நற்பணி மன்றத்தர்களுக்கும் இளைஞர்களுக்கு தான் நாங்கள் நன்றி சொல்லணும். ஏன்டா எங்களை போடுறது இளைஞர்கள் தான். ஊருக்கு கிராமத்தில் நடத்தினாலும் மல்லு கட்டி எங்களை நடத்துகிறாங்கன்னு சொன்னால் இளைஞர்களுக்கு உங்கள் பொன்னான பாதங்களை தினமும் நாங்கள் கழுவி கூட விடலாம். எங்கள் உயிரே நீங்கள் தான். எம்கேஆர் மருதமணி பயிலுக. கிராமத்தார்களுக்கும் இளைஞர் நற்பணி மன்றத்தார்களுக்கும் என் சார்பாகவும் எனக்கு இவ்வளவு சொந்தங்களை சேர்த்து தந்த எனது அன்பு தம்பி எம்.கே. ராதாகிருஷ்ணன் அவர்கள் சார்பாகவும் எங்களை எல்லாம் யூடியூப் மூலமாக அவரவர் கைபேசிக்கு கொண்டு செல்லக்கூடிய எல்லாத்தையும் நல்லா சொன்னேன். யூடியூப் தம்பியை பேரை சொன்னேன். அவரா பேரை சொல்லா போயிருப்பாடா தெரியுமாக்க? ஏய் அவன் பூரா தனம கூட வர்றோம். என் பேர் தெரியாமையா இருக்கு? எங்க சொல்லு. விருமாண்டி, செல்லப்பாண்டி, சுரேஷ், கந்தசாமி, பால்சாமி, கணேஷ். அவ்வளோதானே? 6 பேர் தானே இருக்கீங்க. ஏலே இது எவன் பேர்றாது? சரி அடிச்சு விடு. சுத்தமான உருட்டு செக்கு எண்ணெய் எடுத்துக்கிடுவோம். நான் சொன்ன பேர் சரியா இல்லையா? அவங்க சொல்ல இல்லைண்டு சரிதானே? அந்த பூரா தலையாட்டுறாங்க. அவன் ஒன்றை சமைச்சு வாங்கி திண்டவங்க. யூடியூப் தம்பி அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் என் சார்பாகவும் எனது அன்பு தம்பி சார்பாகவும் எங்களுக்கு பொன்னாடை பொருத்தி ஆளுக்கு 1000 கொடுத்த திருப்பாலையை சேர்ந்த ஆசிரியர் முருகானந்தம் அவர்களுக்கும் இங்க பொன்னாடை பொருத்தி கௌரவப்படுத்திய அவங்க மைசெட்டுக்காரங்க வாசுகி மதுரை வாசுகி மைசெட்டு ஓனர் அவர்களுக்கும் இங்க இவங்க தான் இன்னும் சுந்தரம் மைசெட்ல இருந்தா எனக்கு காசு தருவாங்க. அப்புறமேல ஆளுக்கு 500 தருவாங்க. அவர் ரொம்ப வேண்டியவர்றா. அப்பயே கொடுத்துட்டாருண்ணே. நீ தூங்கிட்ட. உனக்கு கொடுத்துட்டு பாரு. அப்புறம் எனக்கு அப்பா கொடுக்குறது சரின்னு சொல்றான். அரைஞ்சு விடுவேன். சொல்ல முடியாது. அவங்க இல்லைன்னா நான் பாட முடியுமாடா? நம்ம அவங்க இல்லைன்னா பாட முடியாது. ஆனால் காசு கொடுக்கல நாளைக்கு அடிச்சு வாங்க முடியாதுடா. ஓனர் தலையை பார்த்தா தெரியவன் நம்ம எந்த அளவுக்கு போதுன்னு. அப்படி சொல்றியா? அங்க ஆர்.எஸ். சுந்தரன் மைசெட்டு உரிமையாளர் அவர்கள் சார்பாகவும் நன்றி அனுதவனுக்கு. நீ என்னமோ சொல்ல மறந்துட்டேனே. எங்க அப்பா தமிழ்நாடு நாடக நடிகர் சங்க தலைவர், இப்பையும் தலைவர், எப்பையும் தலைவராக இருக்கக்கூடிய எத்தனையோ மாணவர்களை உருவாக்கக்கூடிய எனது அருமை அப்பா டிவி ஜெயம் அவர்கள் குடும்பத்தார்களுக்கும் நன்றி வணக்கம். அப்பா நீ காதல ஒன்று மூக்களோட பண்ணுப்பா. சாந்தி வாத்தா உடனே உள்ள ஒரு புருஷன் வீடியோ கால் பேச மயிர் மகன். ஐயா இல்ல
இல்ல வாடா. இந்த சுரேஷ குட்டி உள்ள போனேன். இங்க உட்கா- அவன் பேர் சுரேஷ் இல்லையே. இந்த ரஞ்சித். அப்ப வெளியூர்காரன் வேணா உள்ள நுழைஞ்சிட்டேன். ஏய் அங்க நோங்காத பூரா வெறி எடுத்து போய் தர்றேன். ஏய் ரஞ்சித் நம்மால தெரியும்ல. அப்படியா? இங்க வாடா தங்கா. போடா தங்கம். உனக்கு காதல் நான் சொல்லித்தாரேன். எனக்கு கொஞ்சம் சொல்லி தரீங்களா ப்ரோ? நீங்க மூடுங்க. நீங்க சொல்லி கொடுத்தா பரவாயில்ல. நாங்க சீமகர்ல தூர்ல போய் டங்கட்ட 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 டங்கட்ட. சாந்தி 15 முழம் மல்லிகைப்பூ வாங்கிட்டு வருவேன். எங்கே வைப்ப? ஐயா அவர் என்ன பண்றாங்க? 15 முழம் மல்லிகை போய் பெரியார் பஸ் ஸ்டாண்ட்ல வில்லு. ஏலே இதுக்கெல்லாம் 15 முழம் எதுக்குடா? 100 கூட போதும்டா. உனக்கு கொண்டையும் திருச்சு. ஏய் இப்ப என்ன சொல்ல வந்து கொண்டையும் திருச்சு மண்டையும் திருச்சுடா. வாய் அப்படி வைக்காதடா. மருதமகி நீ இங்கிட்டு வம்பா போடா. சாக போற. நீ வாடா தங்கா. நான் தான்டா. பத்தியா சந்தன காப்பு நடத்துறியான் பாரு. எவனாவது அதை பிடிச்சிக்கிட்டு ஊதி வைப்பானாடா. வா வா என் தங்க அவன்கிட்ட போகாதடா செல்லாம். நான் வந்து செண்டிலா இருப்பேன். சொல்லு. தம்பி இருங்க தம்பி வாங்க வருவா. ஏய் நீ வேற நேரம் நில்லு. தப்புன்னு சொல்றத கேக்குறியா? உன்னாலதான் நான் பெரிய அதிகப்பட வேண்டியிருக்கு. நீ நல்லா நின்றுனா நான் பாட்டு கட்டிக்காரனா வாழ்ந்துருவேன். ஒன்னு எட்டு நான் எவ்வளவு கேவலப்பட வேண்டியிருக்கு தெரியுமா? ஏன் இப்படி நின்னான்னா அவனுக்கு அதே நிலம்பத எல்லாம் கிளட்டு முண்டை. சாந்தி. அப்ப கேப்ப என் தம்பி உதவி பண்ணுவாரு. சாந்தி சாந்தி வைக்கிற பூந்தி வேணுமா? மற்றவங்க மாதிரி கல்யாணத்தை வந்து நான் மண்டபத்திலேயே வீட்லயே வச்சு கேவலப்படுத்த மாட்டேன். இவர் சுடுகாட்டில் தான் வைப்பாரு. அங்கதான் நம்ம முன்னோர்கள் இருப்பாங்க, ஆசீர்வாதம் வாங்கிக்கலாம். அங்க போய் சாம்பல் அமுக்க பாக்குறியா? அவன் வயிற்றுச்சல சொல்றேன். உன் கிருணி பழத்தை சாப்பிட முடியலேன்னு. சாந்தி ஏலே எவன்ல இருந்தே சாந்தி சாந்தி வந்தமா வேலையை தக்க 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 போட்டா தட்டி போட்டு போன மாட்டலாம சாந்தி 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 எவன் நேரம்டா சொல்லுவா? உனக்கு நல்ல ஒரு முத்தம் கொடுக்க நினைக்கிறேன். எங்கிருந்து ஆரம்பிக்கிறேன்னு தெரியல. குண்டில இருந்து ஆரம்பிச்சுவா, தொண்டில இருந்து ஆரம்பிச்சுவாடா. தொண்டி கடற்கரை இருக்குல்ல, அங்க இருந்து மகாலிங்குளம் மலை. ஆமா தொண்டில இருந்து தொண்டி கடற்கரை. நம்மளும் அதிகமெல்லாம் பேச மாட்டேச்சு. அப்படியெல்லாம் பேச. வீட்டில் நீ அடுப்படியில் இருக்கும்போது நான் அங்கனையே இருப்பேன். அங்கனையே இருக்கு. நான் விறகா திணிச்சு விட்டுறேன். ப்ளீஸ் ப்ரோ. பர்சனல் ப்ரோ. இங்கிட்டு வாடா. ஏன் உள்ள கருப்பாயி உள்ள வந்து படுதாயி. கொசுவத்தியை பொறுத்து விட செத்துருவேன். சாந்தி நேத்து ராத்திரி தூக்கம் போச்சடி. அச்சா அச்சா பொச்சா கிளி. காளிப்பயமே இதில் கொஞ்சம் சார் போய் இங்கே பேஜா இருக்குண்ணே. ஏ வா. தாலியை வந்து நான் எப்படி கட்ட போறேன்னு தெரியல. தாலி நீ கட்டவனா தம்பி? அவன் சந்தோஷத்தை கொடுத்துருவான். அவன் தான் கை முட்டி ஆடிச்சுட்டு கையை சும்மா வச்சுட்டு தரான்டா. அவன்கிட்ட கொடுத்துருவோம்டா, கட்டி விட்டுட்டா. உங்க அப்பாவும் அம்மாவும் எப்படி இருப்பாங்க? ஏலே அந்த பிள்ளையே பேசு. அவங்க அப்பா அம்மா எப்படி இருந்தா உனக்குன்னா? அவங்களா வந்து குடும்பம் நடத்த போறாங்க. அதுதான் விசாரிச்சுக்கிறேன் எல்லாமே. ஆமா உன் மேல வச்சு. அவங்க அம்மா ஆள் சூப்பர்ரா. எப்படி தெரியும்? அவங்க அம்மா வந்தால அவங்க அம்மாட்ட போனே இல்ல. பொண்ணு வைக்க போனே இல்ல. உங்க அம்மாட்ட தான் பொண்ணு வைக்க போற. நீ யார்ட்ட பொண்ணு வைக்க? யார் அம்மாட்ட போனீன்னு? உங்க அம்மாட்ட தான். நீ எப்ப எங்க அம்மா பார்த்த? எங்க பார்த்த? ஏய் நான் வந்தது உனக்கே தெரியாது. அடி ஓனா. இவ்வளோ நேரம் உனக்கு முன்னாடி நான் உன்னை விருப்பத்திற்காக விளையாண்டேன். அவ அம்மாட்ட இந்த பிள்ளைய உனக்காக பார்த்து இது எனக்கு அண்ணி வேணும். அண்ணி சோசியர் சொன்னார் கிரகண்ணை விட்டு விளையாடும்னு. டேய் அண்ணே அண்ணி கையால் எனக்கு ஒரு வாய் கஞ்சி ஊற்றி வேணும். ஐயா அப்ப நான் வேணாமா? இது உள்ள போகாதுப்பா. ஏய் நம்மள ஏ மூதேவி எது உள்ள போகாது? வீட்டுக்குள்ள நம்மளால போக முடியாது. ஏன்? வீட்டுக்குள்ள இருந்து உனக்கு கஞ்சி ஊத்துற அளவுக்கு நான் கட்டிக்காரே இல்லத்தா. அண்ணே அண்ணி நீ சேர்ந்து பிள்ளை வைக்கணும். அடுத்த வருஷம் இந்த திருவிழாவுக்கு நான் பிள்ளையை தூக்கிட்டு வந்து கிழக்கு வாங்கி தரணும்னே. நீ கிழக்கு வாங்க முடியாது, புழுக்கு வாங்க முடியாது.
அந்த நாயே ஒப்பாம போயிருச்சடா. நல்ல வேலை அது நோங்கியிருந்தா அப்புறம் அது விழுந்திருந்தா நான் வேட்டையாடுறதுக்கு ஆண்குட்டி எடுத்திருப்பேன். அப்புறம் இருந்து நீ தானே விழுக போற சிப்பி பாரு நாய். அண்ணே அண்ணிய கடைசி வரைக்கும் கண் கலங்க வச்சிடாத. ராஜா நம்ம வலிக்கு விழுந்து இது தெரிக்கிட்டு முன்னு தொலைக்கிறியா? பைரவர் மேடைக்கு வந்தால் அது புண்ணியம்டா. அதனால தான்டா அன்பாளையத்தில் 7 நாய் வளர்க்குறேன். இதோட 8. அடுத்து குட்டி ஓட்டா 8 ஒன்று. அண்ணி 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 ஏத்துக்கணே. ஐயோ நீங்க பெரிய மாமாங்க. அக்கா அக்கா என்னை நம்பினா நீங்க அது அக்கா என்னை நம்பினீங்கன்னா அதுக்கு என்னை நம்பினா அதுக்கு ஏமாந்து போயிடுவேன். நான் சும்மா நீர் இறங்குறதுக்கே 4 நாள் தேடி பிடிச்சி விடுறேன். அண்ணி நாட்டுக்கோழி அடிச்சு வைங்க அண்ணி. எங்க அண்ணன் நெஞ்சு செலி இறக்குங்க. ஐயா நெஞ்சு தள்ளி இறங்காது, ஒரு தள்ளி இறங்காது ஐயா. வண்டியா இருக்கட்டும். நான் அப்பப்ப ஒன்று ஆணுதான் ஊனு. நான் ஊம்புன்னு சொல்ல முடியாது, ஆணுன்னு சொல்ல முடியாது. அதான் நீ நினைக்கிற மாதிரி ஆளு நான் இல்லை. சும்மா எனத்தையே வந்து ஏங்க வேணாம்ல, நீ ஏமாந்து வர வேண்டியதே வேணாம்ன்ற. வண்டியா இருக்கட்டும். அப்பக்கப்ப நான் எடுத்து ஓட்டிக்கிடுவேன். நான் சாவியை கொடுக்க மாட்டேன். சாவி எனக்கு தேவையில்லை. சும்மா சாவி இல்லாம முன்னொரு உருட்டு பின்னாடி ஒரு உருட்டு, அவ்வளவுதான். சாந்தி சாந்தி அதுக்குள்ள இருமிட்டானே. இவன் இந்த வேலை பார்க்க போறியா? சரி நம்மதே அப்படின்னா இவன்ன்றேடா. இந்த உலகத்தில் நம்ம பிள்ளைய டாக்டருக்கு படித்து வச்சு 10 ஏழைகளுக்கு வைத்தியம் பார்க்க வைக்கணும். ஆமா இப்ப புடுங்கி தள்ளிட்ட. அதுக்குள்ள இப்போ டாக்டருக்கு போயிடுச்சா? வயக்காடை முதல்ல உழுடா. அதுக்குள்ள நெல்லு நட போயிட்டேன். வயக்காடை தருது மண்டி போய் கிடக்கு. அதுக்குள்ள என்னடா இது உழுகிறது கிடையாது, விதப்பு. விதப்பா? காதல் பண்றேன். பண்ணு 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 படகுன்னு பண்ணுடா. சாந்தி எனக்கு ஒருத்தியா நீ உத்தமையா இருக்கணும். அவன் வருவேன், இடம் கொடுத்துறாத, அவ்வளோதான். எனக்கு இடம் வேணாம் தம்பி. நான் அந்த கொட்டை காலில் அவனுக்குள்ள ஒண்டி நின்றுக்கிறேன். எப்படி தெரியுமா காதல்? கட்டான கட்டழகி நீ கனிவான பேச்சழகி. கட்டான கட்டழகி நீ கனிவான பேச்சழகி. கட்டான கட்டழகி நீ கனிவான பேச்சழகி. சாட சொல்ல பார்க்கிற ஏ ரங்கம்மா. பெரிய பத்தனை மாதிரி பேசினேன். இப்போ பேசினியப்பா. பேச்சு மாறுறதுக்குள்ள போட்டுக்கிட்டு அரைச்சிக்கிட்டு இருக்கியாடா அந்த உளுந்த. அந்திஜாய் நேரத்தில் அண்ணமே உன்னை எண்ணி. அந்திஜாய் நேரத்தில் அண்ணமே உன்னை எண்ணி. அத்தங்கர போய் வந்தேன் ரங்கம்மா. நீ அங்கேயே வரலையே என்னம்மா என்னம்மா. நீ அங்கேயே வரலையே என்னம்மா என்னம்மா. கட்டான கட்டழகி. என் கட்டி பிடிச்சானா கருப்பு? இல்ல ஏன்னா கருப்பு என் தம்பியை 4 பேரும் உன்னை இறக்கப்பட்டு காட்டி கொடுக்க மாட்டாங்க. நானே பிடிச்சிக்கிறேன். எப்படி நீ கட்டி பிடிக்கணும் பார்க்குறேன். அந்திஜாய் நேரத்தில் அண்ணமே உன்னை எண்ணி. அந்திசாய் நேரத்தில் அண்ணமே உன்னை எண்ணி. ஆத்தங்கர போய் வந்தேன் ரங்கம்மா. ரங்கம்மா தயவு செய்து யாரும் போகாதீங்க கொஞ்ச நேரம். ப்ரோ சின்ன கருப்பும் பெரிய கருப்பும் போய் இறங்கி காவை கொடுக்க போகிறாங்க. இந்த காட்சியை பார்த்துட்டு நீங்கள் போங்க. அந்த கருப்பனுடைய அருள் பற்று, இந்த தாயினுடைய அருள் பற்று, இதோட உங்கள் தீய இதெல்லாம் நீங்கி உங்களுக்கு நல்லதொரு வாழ்க்கை கிடைக்கும். நான் சொல்கிறத கேளுங்க. கருப்பு இறங்க போது இந்த 2 உள்ளே வந்தோடனே கருப்பு வந்துடுவாங்க. அதை மட்டும் பார்த்துட்டு போங்க எல்லாரும். இந்த சாமியாட்டத்தை பிராட்டிபத்து ஆடுகளம் பாய்ஸ் ஆடக்குளம் தமிழ்லையாவது எழுத வேண்டியது. அப்புறம் 3 எழுத்து இங்கிலீஷில் வேறு எழுதிருக்கீங்க. இல்லையே ஆடுகளம் பாய்ஸ் மாடக்குளம் சார்பாக 500 ரூபாய் அன்பளிப்பு. பாசத்துக்குரிய ஆர்.எஸ். சுந்தரம். ஆர்.எஸ். சுந்தரம் மைசெட்டு. நான் சிறு வயதுலேருந்து நான் நடிக்க வர்றதுக்கு முன்னாடி அங்கெல்லாம் வருவாங்க. எங்கன்னா திருச்சுழி பக்கத்தில் பிள்ளையார் தொட்டியாங்குளம். அவருக்கு ஞாபகம் இருக்குது அண்ணனுக்கு. அங்கெல்லாம் சிறு வயதுலேருந்து அதிக நாடகத்துக்கு முத மைசெட்டு அமைத்ததே எங்கள் மதுரை மண்ணுக்கு பெருமை சேர்த்து கொண்டிருக்கின்ற எங்களது ஆர்.எஸ். சுந்தரம்.
அண்ணே 15 நிமிடம் கழித்து நம்ம கம்பெனி 75ஆம் ஆண்டு சொல்லுங்க அண்ணே. அப்படியா? சுந்தரம் மைசெட் 75ஆம் ஆண்டை அடியெடுத்து வைக்கிறது. அந்த 18ஆம் படி கலிசேரி காளிமுனியின் அருளோடு அது 1008வது விழாவாக நடக்கும். உங்கள் வாரிசுகளை தொடரட்டும். சுந்தரம் மைசெட்டுக்கு ஒரு கைதட்டு கொடுங்க. நன்றி. ரூபாய் 501 எனக்கு நன்கொடை வழங்கியிருக்கிறார்கள். ராமநாதபுரம் மாவட்டம் கடலாடி எங்கள் அண்ணே ஏகநாதர் கேபிள் கம்மாக்கரை ஓரத்தில் கண்ணாத்தா பாட்டு கேட்டிருக்காரா? யாரா எழுதி கொடுத்தது? ஓகே ப்ரோ. பறவை உழைக்கும் கூலி தொழிலாளி எம்கேஆர் அவர்களுக்கு பொன்னாடை பொருத்தப்படுகிறது. யூடி பாண்டி அவர்களுக்கு பொன்னாடை பொருத்தப்படுகிறது. பறவை உழைக்கும் கூலி தொழிலாளர்கள் எம்கேஆர் அவர்களுக்கு பொன்னாடை போத்து கௌரவப்படுத்துகிறார்கள். யூடியூப் தம்பி பாண்டி அவர்களுக்கு பொன்னாடை போத்து கௌரவப்படுத்துகிறார்கள். தூக்கி போடு. நன்றி. பறவை உழைக்கும் கூலி தொழிலாளர்கள் ரொம்ப ரொம்ப நன்றி. கச்சுன்னு போடுவேன். மூக்குலையும் வெள்ளக்கல்லு இவன் மூக்கா சுத்தி பச்சை கல்லு. மூக்குலையும் வெள்ளத்துல இவன் மூக்க சுத்தி துவரிமானம் ஆசாரி செஞ்ச கல்லு பொன்னம்மா ராதவால மட்டும் போடுதம்மா சொல்லம்மா. செயினை அவுத்து விட்டு நாய் ஓய் விட்டிய கவிரிச்சு ஏறினது நானும் ஏறினது அன்பாலயம் இறங்குனது துவரிமானம் ஏறினது அன்பாலயம் இறங்குனது துவரிமானம் ஏறினது ஏறப்புலானா இறங்குனது சோழ வந்தேன் பக்கத்தில செல்லையா தை புறப்போடையா சேருவாங்க சொல்லையா தை புறப்போடைய. என்ன ஊதி ஸ்டாண்ட் அங்கேயா தூக்கி வச்சா ப்ரோ? உனக்கு எல்லாமே முடிய போதுங்கிட்டு வாங்க. ரொம்ப நடிக்காத எலும்பு கூடு முண்டை மாடிக்கிட்டேன். மேலமாசி வீதியில் நம்மளை எல்லாம் வாழ வைக்கும் எந்தாயி மேலமாசி வீதியில் மீனாட்சி கோவிலில் தாலி ஒன்று கட்ட போறேன் பொன்னம்மா. உன் பிரியமத கூற வேணும் சொல்லம்மா. உன் பிரியமத கூற வேணும் சொல்லம்மா. தன்னானே நானே நன்னே தானே நன்னே தன்னானே தானே நன்னே தன்னண்ணா. கழட்டி போட்டுக்கிட்டு அடிச்சுக்கிட்டு கேட்ட அந்த ஓனாண்ணே. ஆனால் ஜோடி பொறுத்த ஒரு கைதட்டு கொடுக்கலாம். சின்ன ஓனே பெரிய ஓனே சீமக்குறவு தூரில் ஏறுற மாதிரி இருக்கும். சரி உன் காதலை சொல்லு. கோமிய வாட வருதாடா. அட காளி பையமேனே காதல் மாமா. சீக்கு எழுத்துட்டு வராத. நீ வந்து என்னை கட்டிப்பிடிச்சிட்டு போக அவன் காலையில் சம்பளத்தில் குறைக்கவா? அப்படி சொல்லாதீங்க மாமா. நான் உங்களை தான் காதல் பண்றேன். ஒரு எத்துத்தேன் அத்த மக உன்ன நினைச்சு அழகு கவிதை ஒண்ணு படிச்சே அத்தனையும் மறந்து போட்டேன் அடியே ஒண்ணு பார்த்ததுமே. அத்த மக உன்ன நினைச்சு அழகு கவிதை ஒண்ணு படிச்சு அத்தனையும் மறந்து போட்டேன் அழகே உன்னை பார்த்ததுமே. அத்தனையும் மறந்து போட்டேன் அடியே ஒண்ணு பார்த்ததுமே. அடி அஞ்சுதமே உன்னை கொஞ்சனுமே அடி அஞ்சுதமே உன்னை கொஞ்சனுமே. இருங்க கருப்பு சொல்ல ஒரு வார்த்தை ஒண்ணே வரவில்லை. அத்த மக உன்ன நினைச்சு அழகு கவிதை ஒண்ணு படிச்சு கருப்பு அத்தனையும் மறந்து போட்டேன் அழகே உன்னை பார்த்ததுமே. எல்லாரும் இதை பார்த்துட்டு போலாம். மறந்து போட்டேன் அடியே உன்னை பார்த்ததுமே. கோயில சத்துவம் தோப்புக்குள்ள குரு குருன்னு பார்க்கையில என் மனசுக்குள்ள குடிசை ஒண்ணு மடமடன்னு சரியுதையா. வெயில் வரும் நேரத்துல மொட்டை மாடி வடகம் போல அடி நீயும் இல்ல நேரத்துல நினப்பு மட்டும் காயுதையா. தன்னால வள விரிச்சு கண்ணால புலம்ப வச்ச உன்னோட மனசுக்குள்ள பொல்லாத காதல வச்ச மாமா காணா கூட மாமா நான் காத்திருப்பேன். தனடா பாடி தவணைய போத்திருப்பேன். மாமா மக உன்ன நினைச்சு மல்லிகை மட்டும் தலையில் வச்சு அத்தை உன்னை பார்த்த நிமிஷம் அத்தனையோ மறந்துருச்சு. அத்தை உன்னை பார்த்த நிமிஷம் அத்தனையும் மறந்துருச்சு. மச்சானே ஆசை வச்சு நீ
போதும் போதும். குட்டி ஓடும்போது நல்லா ஊசியை போட்டு வளர்க்க. தாலி ஒண்ணு வாங்கி வச்சு தை மாசம் தேடுறேன்டி. கைத்து கட்டில் காத்திருக்கு காவலுக்கும் நாவிருக்கு. நானும் சேர்த்திருக்கு எந்த ராவு தவம் இருக்கு. அன்னாடம் காட்சிய போல் உன்னை நான் செலவழிச்சேன். மலையில நான் நனைஞ்சு பூமிக்கு கொடை பிடிச்சேன். வெள்ளாவி துணியாட்டம் வெள்ளாத ஏன் மனசு அடியே புரிஞ்சு சென்றா வழிவிட்டு நில்லுங்க எல்லாரும். நாள் குறிச்சு என் அண்ணன் தம்பிகளா? அழகு கவிதை ஒண்ணு இந்த வடிச்சு கேப்ப. அத்தனைய மறந்து போட்ட அடியே உன்னை பார்த்ததுமே. அத்தனைய மறந்து போட்ட அடியே உன்னை பார்த்ததும் அடி அஞ்சுதமே. உனக்கு